மெயினாக எதுக்காக இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எப்படி பேசக்கூடாது வந்து இருந்தேன். பட் ஆனால் பேச வச்சுட்டாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி வந்து தளபதி 68 வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி நடித்த தி கிரேட் ஆஃப் ஆல் டைம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போயிட்டுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் விட்டுறதுலேருந்து வந்து ஒரு ட்ரோல்ஸ் மீம்ஸ் அதுலேருந்து போயிட்டு இருந்தது. பட் எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக ஏதோ ஜோனர் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கமர்ஷியலாக இல்லாமல் கமர்ஷியல் பேக்கேஜில் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு போட்டலாம். அந்த வகையில் வந்து வெங்கட் பிரபு வந்து தளபதி வச்சு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அது நிறைய பேர் வந்து கலாச்சி ட்ரோல் பண்ணி அது போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் லுக் ஒன்று விட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பைக்கில் வயசான தளபதி போகிற மாதிரி பின்னாடி வந்து யங் ஏஜில் ஒரு தளபதி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏஜை வந்து தளபதி ஏஜை வந்து ஒரு மாதிரி சிஜியில் வந்து ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்கோம் ஒரு மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து லீக் ஆச்சு. ஸோ அந்த லுக் தான் போல இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த லுக் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கலாச்சி போட்டிருந்தாங்க. அதுவும் நான் பார்த்தேன். பட் எதுக்கு இவ்வளோ பெரிய ஹேட்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு மனுஷன் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து இதை புலி கூட கம்பேர் பண்ணி இப்போ பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் புலியான்னு சொல்லிட்டு. நீ என்ன புலியா? ஆக்சுவலி புள்ளியே நல்லா வர வேண்டிய படம் தான். ஒரு சில காரணத்துங்களால் அது வந்து இது ஒரு ஆக்ஷன் நடிச்சுட்டு இருந்த ஒரு ஹீரோ சின்ன பசங்களுக்காக புதுசாக விஷயம் பண்ணுறாங்கும் போது அதை டைம் ஏற்றுக்கல. ஓகே, இப்போ திருப்பி வெங்கட் பிரபு வந்து புதுசாக தலைவர் வச்சு புதுசாக அரசமாவே அரைக்காமல் ஒரு மசாலாவும் பண்ணாமல் ஐ திங்க் இது வந்து ஒரு டைம் ட்ராவல் ஃபிலிமாக தான் தோணுது. ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி பண்ணுறாங்கும் போது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் அது ஏன் இப்படி கலைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதுவே தளபதி படத்தினால தான் இது பண்ணுறாங்களோ என்னமோ இதுன்னு தோணுது. பிகாஸ் இது வந்து தளபதி இல்லாமல் வேறு யாரா ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா கொண்டாடிப்பாங்க. வாட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தளபதி அப்படிங்கிறதுனால வந்து கலைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது தளபதி மட்டும் இல்லாமல் இப்போ இதே கான்செப்டை தெலுங்குலையோ கன்னடாலேயோ இந்த ஹிந்திலேயோ பண்ணியிருந்தா இங்கே கொண்டாடி இருப்பாங்க. லிட்டரலி அப்படி தான். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம விஜயகாந்த் இறந்தார்ல, இறக்கும்போது நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி மிஸ் தி கோல்டு. ஒரு நல்ல மனுஷன் நம்ம இறந்துட்டோம், அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டோம். அவர் யார் ட்ரோல் பண்ணா? நீங்கள் தானே. நல்லா இருந்த மனுஷனை அவரால் பேச முடியல. அது அவரோட வீக்னஸ் வச்சு அவர் ட்ரோல் பண்ணி மீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட்டாக மாற்றிட்டீங்க. அவரை ஒரு ஹீரோவை பார்த்த ஒரு மனுஷனை ஒரு காமெடியாக ஆக்கிட்டீங்க. இப்போ கடைசியாக இறக்கும்போது அவர் ஓட்டு போட்டுருக்கலாம், ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டோம். இருக்கும்போது கொண்டாடுங்கப்பா, இருக்கும்போது கொண்டாடுங்க ஒரு மனுஷங்களை. இல்லாத போது அவங்களை பற்றி அவங்க பெருமையை பற்றி பேசி எங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் சொல்கிறேன்ல, ஆந்திரா பாகுபலி 1000 கோடி அடிச்சிருச்சு. அண்ட் ஹிந்தியிலே 2000 கோடி இருக்கு. ஷாருக் கான் 2000 கோடி இருக்கு. கன்னடா தமிழ் சினிமாவோட கீழே இருந்த கன்னடா சினிமா கிட்ட ஒரு 1000 கோடி இருக்கு. ஆனால் இன்னி வரைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி இல்லை. அது காரணம் ஏன் தெரியுங்களா? படம் அதுதான் ரெண்டாவது. அதை தாண்டி ஆடியன்ஸான நம்ம தான். நம்மளே நம்ம படத்தை, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற படத்தை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு கேங் இருக்குல்ல, பிடிச்ச கேங் ஒன்று, பிடிக்காத கேங் ஒன்று. 2 கேங்கு பிடிச்ச கேங்க்கு ஒரு படம் வந்தால் பிடிக்காத கேங் கலாய்க்கிறீங்க, கலாய்ச்சி அது மட்டும் தட்டுறீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க எப்போ இந்த ஹீரோவோட படம் வரும் காலி பண்ணான்னு சொல்லிட்டு. அவன் படம் விடும்போது அவனை கலாய்ச்சி காலி பண்ணுறீங்க. இப்படி நடந்த 1000 கோடி இல்லை. ஒன்றும் ஃபியூச்சரில் இந்த அசால்ட்டாக இப்போ தமிழ் சினிமாவில் 500 கோடி 600 கோடி அடிக்கிறதுல அது கூட வராதுன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வேணா, ஆஸ் ஒரு காமன் ஒரு ஆடியன்ஸாக நான் பேசுகிறேன். ஒரு தமிழ் சினிமா வந்து ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் அப்படியே கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. தெலுங்கு சினிமா எங்கே போயிடுச்சு, கன்னட சினிமா கேஜிஎஃப் கவர்மெண்ட் எங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 படம் விட்டாங்க, அதுவும் வந்து மார்க்கெட் பிளேஸில் தான் போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ தமிழ் சினிமா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே ஸ்டாண்டர்டில் நம்ம படம் எடுக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படம் வரணும்னா நம்ம தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ நம்மளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பண்ணும்போது அது முதல்ல போயிட்டு நல்லா இல்லைன்னு தடுத்துன்னு வச்சிங்களேன். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் படங்களே வராது. இந்த பாலையா படங்கள் வந்து மசாலா ஃபிலிம்ஸ் தான் வரும். ஸோ தமிழ் சினிமா நம்ம ஆதரிப்போம். அண்ட் இது ஜஸ்ட் பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசுனேன். ஸோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் எடுத்துங்க. ஸோ பாய்.